இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குகிற பாடப்பகுதியிலே 11வது பாகத்திலே நாம் தொடர்ந்து மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்திலிருந்து நாம் எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்று தியானிக்கிறோம். மார்க்கு 11:22 இதை நம்ம பல பேர் நமக்கு திறவுகோலின் ஒரு வசனமாக வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டால் நல்லது. இயேசு அவர்களை நோக்கி தேவனின் விசுவாசத்தை கொண்டிருங்கள்னு சொன்னார். ஹேவ் த ஃபெய்த் ஆஃப் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த விசுவாசம் உனக்கு இருந்தா, என்னுடைய விசுவாசம் உனக்கு இருந்தா, நீ மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று எதை சொன்னாலும், வாட் எவர் யூ சே, எதை சொன்னாலும் அவன் சொன்னபடியே ஆகும். எதை நீ ஜெபிக்கும் போது கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்வாய். எதை என்று சொன்னால் அதற்கு வரம்பே இல்லை, அதற்கு கண்டிஷனே கிடையாது. Whatever things you ask when you pray, you will have them when you believe, when you pray with the faith of Jesus. Whatever you say, that will be done when you say it with the faith of Jesus. That is what Jesus in action. உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இயேசுவின் விசுவாசம் இருந்தால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகளுக்குள்ளே நாமும் இறங்கி விடுவோம். That is what Jesus did when he did a miracle. அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் அற்புதம் செய்தார் என்று நம்ம பார்த்தோம். உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய ஜெபத்திலும் கிரைஸ்ட் லைக் ஃபெய்த், கிறிஸ்துவின் விசுவாசம் உனக்கு இருந்தால் அது மலைகளை பெயர்க்கும். ஆமென். அதனால இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் முற்று கவனிக்கும் போது, இந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பாக கவனிக்கும் போது அவருடைய விசுவாசத்தை கவனித்து அவருடைய விசுவாசத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். ஃபெய்த் அந்த இம்பாசிபிள். நம்மளால் முடிகிற காரியத்துக்கு நம்மளால் இயன்ற காரியங்களை செய்ய விசுவாசம் தேவையில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் இறைவனை ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது. அப்படின்னா நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறது எந்த மனுஷனாலையும் முடியாத காரியம். நீங்கள் நான் எவ்வளோ பணம் கொடுத்தாலும், எவ்வளவு நம்ம தலையை வெட்டினாலும் கூட உலகத்தில் எவ்வளோ பேர் செய்கிறாங்க, ஆனால் அது தேவனை பிரியப்படுத்த முடியாது. இட்ஸ் அன் இம்பாசிபிலிட்டி. தேவனை ஒரு மனுஷன் பிரியப்படுத்துவது என்பது முடியாத காரியம். எப்போ அது முடியும்னா விசுவாசம் வரும்போது தான். அதே ஐடியா தான் தொடர்ந்து இருக்குது. ஃபெய்த் க்ரோஸ் த்ரூ சரண்டர், நாட் த்ரூ ஸ்ட்ரைவிங். நம்ம அங்கே அலமோதி எதையாவது முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம், ஆண்டவரை பிரியப்படுத்தலாம். நிறைய பேருக்கு இருக்குது அப்படி. ஆனால் அவருடைய பாதத்தில் சரணாகடி அடைகிறது தான் விசுவாசத்தின் ஒரு அருமையான தொடக்கம். இயேசு கிறிஸ்து எப்படி அற்புதங்களுக்குள்ளே நுழைஞ்சார், அற்புத வாழ்க்கையை நடத்தினார் என்பதை நம்ம பார்த்தாலே நாம் அவர் உதாரண புருஷனராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் வந்தபோது முழுதும் மனிதராக இருந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவாதி குணத்தை இழக்காவிட்டாலும் தன்னை மனுஷ நியமங்களுக்குள்ளே, மனுஷனுடைய பலவீனங்களுக்குள்ளே அவர் தண்ணியும் வைத்து கொண்டார். அவருக்கு 2 கண்ணு தான் இருந்துச்சு, பின்னாடி இருக்கிறது தெரியாதுன்னு எப்போதும் ஞாபகம் இருக்கும் எனக்கு. அப்போ அப்படி இருந்த போதும் கூட எப்படி அவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும், வியாதிகளை குணமாக்கும், விசுவாசிகளை துரத்தவும் எப்படி அவர் செய்தார்? அவர் தேவகுமாரனாய் இருந்ததுனால அல்ல, மனுஷகுமாரனாய் இருந்து அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அவர் மேலே இருந்த பரிசுத்த ஆவியான் பிதாவானவர் அவருக்கு என்ன சொல்லுகிறார், எதை செய்கிறார் என்பதையெல்லாம் காட்டியதுனால அவர் இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் இந்த காரியங்களை செய்ய முடியாத காரியங்களை. இதை தான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை ஒரே வசனத்தில் சுருக்கமாய் அப்போஸ்தலர் 10:38 இருக்கிறது. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், அங்கே படிக்கிறவங்க எல்லாரும் நினச்சிக்கணும், யாவரையும், ஹீலிங் ஆல் ஹூ ஆர் அப்ரஸ்ட், ஹீலிங் ஆல், யாவரையும் குணமாக்குகிறவரால் சுற்றி திரிந்தார். இதே இயேசு கிறிஸ்து தனக்கு பின் வருகிற சீஷர்களும் நம் சந்ததிகளும் கூட அவர் செய்த கிரியைகளை விட பெரிய கிரியைகளை நாமும் செய்ய முடியும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 வருஷ வாழ்க்கையிலே செய்து காட்டிய, நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிய எல்லா அற்புதங்களும், சுகங்களும், அருமையான காரியங்களும், அவர் பல பேர் வாழ்க்கையில் பிறவி குருடன் கண் திறந்தது. சின்ன வயசுலேருந்து 38 வருஷம் வருஷ கணக்கில் இருக்கிறவங்க
அவங்க வாழ்க்கையிலலாம் ஒரு பிரேக் த்ரூ வந்துச்சு. அந்த அந்த ஒரு பயணத்தில் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அதே காரியங்களையும் அதற்கு மேலேயும் செய்ய முடியும். இதை நம்புகிற யார் இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சாதாரண ஆளுங்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். ஏனென்றால் அசாதாரணமான காரியங்களை செய்வது ராஜாக்களாலும் முடியாது. முடியாத காரியங்கள் என்று மனுஷனுக்கு இருக்கிறது யாராலையும் முடியாது. அவன் இராணுவத்தை வச்சிருந்தாலும் முடியாது. ஆனால் ஒரு சிம்பிள் ஆள், ஒரு சாதாரண ஆள், யாருக்கும் அட்ரஸே இல்லாத ஆள், இதை நம்பும்போது இயேசு அவரை நான் பார்த்து அவருடைய விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்டு அவர் செய்ததை விட அதிகமாக செய்ய முடியும்னா உன்னையும் ஒரு டிஎல் ஆஸ்பானாக, ரெய்னாட் பாங்கியாக, ஓரல் ராபர்ட்ஸாக உன்னை மாற்ற முடியும். அவர்களெல்லாம் அப்படி ஒரு எளிமையான பின்னணியிலேருந்து வந்தாங்க. ஒரு ஏழை பின்னணியிலேருந்து தான் வந்தாங்க. அவர்களையும் ஆண்டவர் உபயோகப்படுத்தார். ஆமென். இந்த விசுவாசத்தில் இன்னொரு ஆவிக்குரிய சபைகளில் இன்னொரு தவறான ஒரு ஐடியா இருக்குது, மித்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆவிக்குரிய சபையில் கொஞ்ச நாள் இருந்திருந்தா நீங்கள் பார்த்துருக்கலாம். சுவிசேஷத்தில் நம்ம சபையில் நிச்சயமாக அது பல வருஷங்களாக நம்ம போதித்து கொண்டிருக்கிறோம். திவ்ய சுகம் என்பது, தெய்வீக சுகம் என்பது சுவிசேஷத்தினுடைய மைய கருத்துன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆவிக்குரிய சபைகளில். ஆனால் நம்மள பல பேர் ஒரு தவறான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்கிறோம், அறிவுக்கு வந்திருக்கிறோம். என்னென்னா, நீங்கள் ஒரு விசேஷித்த ஊழியக்காரராக இருந்தால், விசேஷித்த ஒருவனாக இருந்தால், உங்களுக்கு இந்த நோயாளிகளை குணமாக்க ஒரு அபிஷேகம் இருக்குது. அவர்கள் குணமடையும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்போது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதனால தான் டிஜேஎஸ், மோகன் சி லாசரஸ், ஒரு பெனிஹின், அது இதுன்னு அப்படிப்பட்டவர்களை மாத்திரம் அவர்களுக்கு இந்த விசேஷ காரியம் இருக்குது. அப்படி ஒரு விசேஷமான ஆளாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு அனுபவமும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு டச் இருந்தால் தான் உங்களை அந்த அந்த அழைப்புக்கு அழைக்கிறான். அதனால் நீங்கள் சொல்லலாம், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பார்த்து பாருங்கள். அது அப்படி இல்லை. எவ்வளவு குறைவாக விசுவாசம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது அதை ஒதுக்கி தள்ளவில்லை. ஏன்னா அற்புதம் செய்வதற்கு வேண்டிய விசுவாசம் என்பது மிகவும் பெரிய காரியம்தான், அழகான காரியம்தான். ஆனால் ஒருவனுக்கு விசுவாசம் குறைஞ்சதுனால அவரிடத்திலிருந்து அற்புதத்தை இயேசு கிறிஸ்து நிறுத்தவில்லை. அவர் எடுத்திருந்த குறைவான விசுவாசத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்லுவார், ஆனால் அவர் அற்புதத்தை செய்துடுவார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். மார்க் 9 நீங்கள் பார்க்கலாம். வேதத்திலேயே பைபிள்லேயே ரொம்ப குறைஞ்ச விசுவாசம் இருக்கிற ஆளுன்னு சொன்னால் இந்த ஆள் தான் பார்க்கலாம். அவர் வராரு, திருண்டு விசுவாசம் இருக்குது, ரொம்ப டெஸ்பரேட். அவர் பையன் கழிக்கப்பட்டு இருக்கான், சின்ன பையன். இந்த அப்பா கிட்ட கேட்குறாரு. இயேசு கிறிஸ்து தெரியாமல் கேட்கல, அவருக்கு நிச்சயமாக இப்போ பிதாவான அந்த ராத்திரியில் சொல்லி கொடுத்துருப்பார். என்ன அவனுக்கு ஏன் இப்படி இருக்கான் பார்த்தா நிச்சயமாக தெரியணும். அவன் அப்படி தான் உட்காடுறான், போய் நெருப்புலலாம் விழுந்துடுறான். அப்புறம் சொல்கிறாரு அந்த அப்பா, உம்மாலே ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். ஹேவ் மெர்சி ஆன் அஸ் அண்ட் ஹெல்ப் அஸ் இஃப் யூ கேன். உங்களால் முடியும்னா, முடியும்னா என்னது? உங்களால் இயலுமா, உங்களால் கூடுமானால் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், அப்படியா எனக்கு முடியுமா, சாத்தியமான்னு கேட்குறாயோ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சாத்தியம். தன்னை கூட சொல்ல, அவனையும் சொல்கிறாரு, உங்களையும் சொல்கிறார். அந்த தகப்பன் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் உனக்கும் சாத்தியம், எனக்கும் சாத்தியம். அப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு, அந்த தகப்பனுக்கு புரிஞ்சிருச்சு. நமக்கு புரிஞ்சோ இல்லையோ, தகப்பனுக்கு புரிஞ்சிருச்சு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும் இல்லையா? உங்கள் அம்மாலே கூடுமானால் என்று சொல்வது பெரிய விசுவாசம் கிடையாது. அப்படி ஒரு இந்துவோ முஸ்லீமோ வராங்க. ஆனால் பிரதர், நான் அவ்வளோ நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வாலிப நாட்களில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ. இப்போ கூட ஒரு சகோதரனுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கோம், சவுந்தர்னு. ஒன்றும் தெரியாது. ஆனாலும் ஒரு நாள் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு நாள் சின்ன ஒரு 10 பேர் இருக்கிற மீட்டிங்கில் போயிட்டு வெளியே வரும்போது என் வயிற்றில் இருக்க பெரிய புண்ணு போயிடுச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு அவர் நம்பினார் 17 வயசில். அடுத்த 45 வருஷம், 50 வருஷம், இந்த நாள் வரைக்கும் அந்த வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவ்வளவுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. தேவனால் கூடும்.
அவர் அவன் கேட்குறான், உங்களால் முடிஞ்சான்றதுல ஒரு பெரிய புஷ்ஷே கிடையாது. ஏன்னா இயேசுவுக்கே அவன் சான்ஸ் கொடுக்குறான். ஓகே, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த என் பையன் சரியாகலைன்னா ஓகே, நான் பாட்டு போயிடுவேன், உங்களால் முடியாதுன்னு. புரியுதா? இந்த பிச்சை கேட்கும்போது கேட்கலாம், சாமி உங்களால் முடிஞ்சதெல்லாம் கொடுங்கன்னு சொல்கிறான்ல, நீங்கள் எப்போ என்ன போட்டாலும் வாங்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி அப்படிப்பட்டவன் வர்றான். இயேசு கிறிஸ்து அவங்கிட்ட தலைகீழ திருப்புறாரு. இஃப் யூ ஆர் ஏபிள் டு பிலீவ், ஒன்னால் விசுவாசிச்சா அப்படின்ன உடனே அப்போ அவன் சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறேன், இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன், ஆனாலும் எனக்கு நிறையா அவிசுவாசம் இருக்குது. அது எவ்வளோ பேர் அந்த அப்படி ஒரு பலவீனத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன செஞ்சார்னு நீங்கள் கவனிங்க. அவன்கிட்ட போய், நீ என்னையா உன் என்ன பிச்சைக்காரன மாதிரி ஒரு விசுவாசம் இப்படி இருக்குது, உன் விசுவாசம் ரொம்ப குறைச்சி அதனால அற்புதம் நடக்காதுன்னு சொன்னாரா? இல்லை, அவனுக்கு இருக்கிறது குறைவான விசுவாசம்னு சொல்லி கொடுத்தாலும் அவன் அந்த அற்புதத்தை அனுபவித்த பிறகு அந்த தகப்பனுடைய விசுவாசம் வளரும் என்று சொல்லி அந்த அற்புதத்தை செய்தார். அப்படிதான் சகோதரனே சகோதரியே நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும். எல்லாருடைய விசுவாச குறைவையும் பார்த்து கொண்டிருக்காதீங்க. இயேசுவின் விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவங்க குறைவை நீங்கள் நிறைவாக்கலாம். அது மாத்திரம் இல்லை, அதே கூட அவங்க போகக்கூடாது, அவங்க விசுவாசத்தில் வளரணும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார், என் மூலமாய் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அந்த பேசி கொண்டிருக்கிற நேரத்திலேயே நம் வாழ்க்கை மூலமாக அற்புதங்களையும் செய்வார். என் வாழ்க்கை மூலமாக பிறருக்கு அற்புதம் நடக்கும்போது நான் விசுவாசத்திலே பரிபூர்ணமாகிவிட்டேன் என்ற அர்த்தம் இல்லை. 2 பேரும் இந்த இந்த அற்புதங்களை பார்த்து இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். ஆமேன். 5 வருஷங்களுக்கு முன்பாக நான் மரித்து போயிருந்த என்னை ஆண்டவர் உயிர் தெழுப்பினார். அந்த அற்புதத்தை நான் அனுபவித்து என்னுடைய மனைவி கண்ணால் பார்த்து பல பேர் அதை கேள்விப்பட்டு அந்த அற்புதத்தின் மூலமாக எங்களுடைய விசுவாசம் அடுத்த படிக்கு உயர்ந்தது. அப்படிதான் ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். நம்முடைய குறைவான விசுவாசத்தை கௌரவிக்கிறார் என்று அர்த்தம் அல்ல, குறைவான விசுவாசத்தை சுட்டி காட்டுகிறார், ஆனாலும் அற்புதத்தை தடை செய்வதில்லை. அதே போலவே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் மூலமாக, உங்கள் ஊழியத்தின் மூலமாக தேவன் அற்புதம் செய்யும் போது, டோன்ட் எவர் ட்ரீட் மிராக்கிள்ஸ் ஆஸ் த எண்ட் பை இட் செல்ஃப். அதுதான், அற்புதங்கள் தான் முடிவு என்று இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே இந்த அற்புதத்தை நான் எல்லார் வாழ்க்கையிலும் பார்க்கணும், அனுதினம் பார்க்கணும். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். 5%, 10%, 20% மாத்திரம் குணமாகிறது ஆண்டவரை நான் பார்க்கணும், நமக்காக ஜெபம் பண்ணணும். அடுத்தது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாய், உன் விசுவாசம் இன்னும் வளர வேண்டும். ஆமேன். The miracles are supposed to accelerate our faith. அதுதான் இயேசுவின் டைப் ஆஃப் விசுவாசம். கிறிஸ்துவுக்கு இருந்த விசுவாசம் அதுதான். தன்னுடைய அவர் விசுவாசத்தையும் உயர்த்த விரும்பினார். குறைவான விசுவாசத்தினாலே அவர் அற்புதங்களை நிறுத்தி போடவில்லை. அந்த காரியங்களை குறைவை சொட்டி காட்டினார். அவருடைய சீஷர்கள் ஒரு மறுரூப மலையிலேருந்து இறங்கும்போது ஒரு சிறுவனை அவர்களால் விடுதலை செய்ய முடியல, அற்ப விசுவாசம் சொல்லி திட்டினார். ஆனால் அதோட நிறுத்தலை, அங்கே அற்புதம் செய்தார். அந்த சீஷர்களுக்கு சுட்டி காட்டினார், உனக்கு குறைவான விசுவாசம் இருக்குது, இதுக்கு நீ உபவாசம் செய்யணும் சொல்லி காட்டினார். ஆனாலும் அற்புதத்தை நிறுத்தவில்லை. ஏனென்றால் அற்புதம் என்பது இயேசுவை பொறுத்த வரைக்கும் மிராக்கிள் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ஆக்சஸ் டு கிரேட்டர் ஃபெய்த். நான் அற்புதத்தை செய்யும்போது நான் அடுத்த விசுவாச படியில் வளருவதற்கு அது ஒரு வாசலாக, ஒரு படியாக அமைகிறது. அற்புதத்தின் மேல் அற்புதம். அமேன், அமேன், அமேன். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், நம்முடைய மனசில் ஒரு தீர்மானம் வைக்கிறதுனால விசுவாசம் வளருவதில்லை. விசுவாசம் என்பது அவரிடத்தில் சரணடைவதனால தான் வளரும். ஏனென்றால் விசுவாசம் என்பது ஒரு நல்ல அருமையான காரியம், மகிமையான காரியம், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ரோமரில் பார்க்குறோம், விசுவாசத்திலிருந்து வராததெல்லாம் பாவம்னு சொல்லிட்டார். சிம்பிள். ஏனென்றால் விசுவாசம் என்பது நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடைமுறை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஐடியாஸ், நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மையமாக இருக்கிறது. ஃபெய்த் ஹேஸ் டு பி அட் த சென்டர்.
இந்த விசுவாசம் என்பது நம்ம வில் பவர்னால நம்ம நினைச்சு ஒரு ஒரு சாதிக்கிற ஒரு காரியம் கிடையாது. நான் இன்னைக்கு தீர்மானிச்சு நாளையிலேருந்து நான் ஆபிரகாமை போல விசுவாசியாக இருப்பேன்னு தீர்மானிக்கிறது இல்லை. இது எப்படின்னா, உங்கள் பக்கத்தில் ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்குது. நதி கரையிலேருந்து வந்தீங்கன்னா வந்தவங்களுக்கு தெரியும். அது ஓடிக்கிட்டே இருக்குது ஏற்கனவே. யூ நீங்கள் ஜஸ்ட் அதில் உழ வேண்டியது தான். அது உங்களை கூப்பிட்டு போயிடும். அதுபோல தான் உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர், இல்லாதவைகளை செய்கிறவர். அவருடைய ஜீவ நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர். ஓடிக்கொண்டே இருக்குது ஜீவ நதி. அவரோட போய் சேர்ந்து உளுந்துட்டா ஃபினிஷ். முடியாததெல்லாம் முடியும். அப்போ என்ன செய்யணும்? நான் இப்போ போய் நதியில் போயிட்டு நீங்கள் எதிர்நீச்சல் போட்டிங்கன்னா ஒரு காரியம் இல்லை. அங்கே போய் எதையாவது ஒரு மரத்தை க க கல்லை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் நீங்கள் போக மாட்டீங்க. நதியோடு ஓடும்போது நீங்களும் நதி நதி போகிற பக்கம்லாம் போவீங்க. அதுபோல் எங்கெல்லாம் அது போகுதோ இம்பாசிபிள் இடத்துக்கெல்லாம் போகலாம். இந்த ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு போகும்போது உங்கள் விசுவாசம் முடியாத இடங்களுக்கெல்லாம் உங்களை கூட்டு போகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற 2 பேர், இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி. நீங்கள் முடியாத இடங்கள், நீங்கள் பார்க்காத இடங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். ஊழியம் செய்வதற்கு மாத்திரம் அல்ல, அங்கே போய் எக்ஸலன்ஸில் உயர்த்தும்படியாக இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத 2 நாடுகளுக்கு உங்களை ஆண்டவர் கூப்பிட்டு போகிறார். இந்த நாளில் உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா, தேவன் என்னை அழைத்து செல்கிறார் என்று அவருடைய 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 கரத்துக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்கும்போது யூ வில் சி பியூட்டிஃபுல் திங்ஸ், யூ வில் சி ஒண்டர்ஃபுல் திங்ஸ். ஹாலே லூயா, ஹாலே லூயா. டெஃபினெட்லி சீக்கிரமாக உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுவார். அந்த இடத்துக்கு போங்க. ஏன்னா அதுதான் விசுவாசம். எபிரேயர் 11 திரும்பி திரும்பி படிங்க. தேவன் அழைக்கும் போது போகிறது எங்கன்னு தெரியாமல் இருக்கும் போகும்போது அங்கே தான் ஒரு பிரேக் த்ரூ இருக்கும். அங்கே தான் சந்ததிகளை, புதிய சந்ததிகளை, ஆபிரகாமின் சந்ததியை உன் மூலமாக உருவாக்குவார். அது இட் இஸ் கம்மிங் டு அ பிளேஸ் ஆஃப் அபேண்டன்மெண்ட். ஒன்னையே அப்படியே விட்டுருகிற ஒரு இடம் விசுவாசம் என்பது. என் சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமே என்று சொல்லுகிற விசுவாசம், இயேசுவின் விசுவாசம் அது. இன்றைக்கும் அந்த இடத்துக்கு நம்ம வரணும். கெத்சமனே தோட்டத்தில் இருந்த அளவுக்கு இன்றைக்கி எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கி நான் செய்கிற ஊழியமோ, நீங்கள் செய்கிற சுவிசேஷ ஊழியமோ, சுவிசேஷ ஊழியம்னா எல்லாமே பிணியாளிகளை குணமாக்குறது, பாவிகளை ரட்சிப்பில் நடத்துறது, அசுத்தாவிகளை துரத்துவது, எல்லாமே இவைகளை நீங்கள் நல்ல நேர்த்தியாய் செய்ய முடியாமல் இருக்கலாம். நேர்த்தியாய் நீங்கள் சரியாக செய்யலைன்னா கூட நீங்கள் செய்யறதோடு நிறுத்திக்கிறீங்க. எனக்கு பைபிள் ஸ்டடி தான் தெரியும், எனக்கு ஒரு ஆள்கிட்ட போய் சும்மா ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன், அதோடு நிறுத்திக்காதீங்க. அதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கலை. உன்னால் முடிந்ததை செஞ்சுட்டு வாப்பான்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அப்படி சொல்லலை. பிணியாளிகளை குணமாக்கு, அசுத்தாவிகளை துரத்து, பாவிகளை ரட்சிப்புக்குள்ள நடத்துக்கு, நற்செய்தியை சொல்லி எல்லாருக்கும் சொன்னார், உங்களுக்கு எனக்கும் சொன்னார். ஸோ யுவர் அசைன்மெண்ட் யூ கேனாட் ரெடியூஸ் இட். என்னால் நல்லா செய்ய முடியலன்னு ரெடியூஸ் பண்ணிடாதீங்க. ஆமேன். நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, சேர்ந்த உடனே எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுனாங்க. அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எக்ஸாம்லாம் இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு. ஸோ எக்ஸாமில் ஏதோ நான் சரியாகவே பண்ணல. எனக்கு இருந்தவர் ஆக்சுவலாக கிறிஸ்டியன் ப்ரொஃபஸர். அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் தமிழ் மீடியத்துலேருந்து வரேன். அவர் சொன்னார், அப்படி இல்லை அங்கே வேறு ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். நீ தமிழ் மீடியத்தில் வந்தாங்க, நீ கேட்சப் பண்ணிக்கணும், நீ இந்த நதியோடு ஓடணுன்ட்டார். பாருங்கள், அப்படி தான் அந்த லெவலுக்கு ஆண்டவர் அழைக்கிறார் உங்களையும் என்னையும். தேவன் இயேசு கிறிஸ்து எல்லாரையும், ரெய்னாட் பாங்கிக்கு ஒரு அழைப்பு, டிஎல் ஆஸ்மானுக்கு ஒரு அழைப்பு, உங்களுக்கு ஒரு அழைப்புன்னு இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான். இந்த ஒரு வாழ்க்கை பாணி தொடர்ந்து தேவ சித்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஜீவன் நதியின் பாணிக்கு தான் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை எப்படி நமக்கு காமிக்கிறார் பாருங்க. பை ஹீலிங் ஆல் ஹூ ஆர் அப்ரஸ்ட் ஆஃப் த டெவில், தட் அவரிடத்துல யாரெல்லாம் பிசாசு அலக்களிக்கப்பட்டு அவரிடத்துல வந்தவங்க எல்லாரையும் குணப்படுத்தினார். உங்களிடத்துல ஒருவர் வருகிறார். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சகோதரனே, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சகோதரி. உங்ககிட்ட ஒருத்தர் வரார், எனக்கு கால் முடியல, எனக்கு இங்கே சரியில்லை, எனக்கு மனசு சோர்வாக இருக்குது, எனக்கு ராத்திரியில் தூங்க முடியல, எனக்கு இந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையே இல்லை, எனக்கு சொப்பனத்தில் பயங்கரமான காரியம் வருது, அழுத்துது, ஏதோ ஒரு இருளா அமுத்துது. இப்படி எந்த காரியத்தோட ஒரு ஆள் வரார்.
இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், சீக்கிரமாக வரப்போகிறாங்க. உடனே நீங்கள் போய் சபையில் இப்படி ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு அபிஷேகம் இருக்குது, பிசாசை துரத்த, குணப்படுத்த அப்படின்னு அவரை போய் ஃபோன் பண்ணியோ, அவரை போய் ஓடி தேடி பிடிச்சி, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் இப்போல்லாம் உடனே இருக்குல்ல மொபைலில், பிரதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க இவருக்கா. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த சகோதரனோ சகோதரியோ உங்ககிட்ட வந்திருக்கார். ஏன் தெரியுமா? இந்த ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்படுத்துகிற அந்த அறிவு உங்களை இயேசு கிறிஸ்து என்ற நபருக்கு உங்களை அறிமுகப்படுத்தணும். அப்போ தான் இயேசு கிறிஸ்துவாகிய நபரை நீங்கள் பார்க்கும்போது அவர்தான் பரிகாரி, அவர்தான் குணமாக்குகிறவர் என்று பார்க்கும்போது நீங்கள் இந்த அனுபவத்தில், நான் பிரதர் தினகரன் நடத்தும்போது 1970s பேரின்ப பெருவிழான்னு நடத்தும் போது நான் பார்த்துருக்கேன். ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அதில் நிறைய பேர் தலையில் அது விபூதி அது இதெல்லாம் போட்டு வருவாங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், அவிசுவாசிகள் இந்த சுகத்தின் ஜெபத்தை பெறுவதற்கு கிறிஸ்தவர்களை விட தீவிரமாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள், உங்களையும் சேர்த்தான் சொல்கிறேன், நம்ம குணமாகாமல் இருக்கும்போது, நமக்கு ஒரு நோய் வரும்போது நாம் பல காரியங்களை யோசிக்கிறோம். இது நான் இந்த இந்த நோய் வாய்ப்படுவது தேவனுடைய சித்தமா இல்லையா? இந்த காரியத்தினால வந்ததா, அந்த காரியத்தினால வந்ததா, இது அவருடைய வேலையா நான் குணமாக, இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு நம்ம தலையில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு அவிசுவாசி உங்ககிட்ட ஜெபத்துக்கு வரும்போது, யா உன்னோட தேவன் இருந்தா, உங்கள் மத்தியில் ஒரு தேவன் இருந்தா அவர் நிச்சயமாக என்ன குணமாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கையோட அவன் வரான். அப்படிப்பட்ட அவிசுவாசியின் விசுவாசத்துக்காவது நம்ம திரும்பணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் குணமாக்க சகோதரனே சகோதரியே, தேவ ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். அதுதான் நம்ம முடியாத காரியங்களை முடிப்பதற்கான ஸ்லாக்கியம். இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி இருந்து எல்லாரையும் பிசாசினால் அடிமைக்கு அடிமைப்படுத்தின எல்லாரையும் விடுதலையாக்கினார். தேவன் அவனோடு இருந்தனால. உன்னோட ஆவியானவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தெழுந்து எழுப்பிய அதே நேரத்தில் அதிலிருந்து யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் விசுவாசித்தாங்களோ எல்லாரும் தங்கியிருக்கிறார். இங்கே இங்கே இருக்கிற எல்லாரும் ஆவியானவர் உங்கள் இருக்கிறார். அதற்கு பார்க்கும்படியாக பரலோகமே வந்து உட்கார்ந்துருக்கு. நாம் முடியாத காரியங்களை சவால் விட்டு சமாளிக்கும்படியாக, மேற்கொள்ளும்படியாக நமக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மோடு. ஹalleluya, ஹalleluya. தட் இஸ் அவர் அசைன்மெண்ட். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தூங்கக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. அவருக்கு அவர் எனக்கு கொடுக்கிற அசைன்மெண்ட், அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா, போய் கிறிஸ்துவின் ஜீவனை மற்றவர்களுக்கு கொண்டு வரணும். ஹalleluya. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த வல்லமை, வெற்றி நமக்கும். இது எப்படி நம்ம வந்து இயேசுவின் விசுவாசத்தை நாம வாழ்க்கையிலே காட்டுறதோ எப்படி தெரியும்? ஒரு ஒரு ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே இருக்க நிறைய பேர் வந்து இங்கே வந்து இப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வசனம் கேட்கறது கூட உங்கள் சொந்த வாழ்க்கைக்காக. உண்மையான காரியம் நான் நினைக்கிறேன். நான் தப்புன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் அஸ் வாண்ட் ஃபெய்த் டு மூவ் அவர் ஓன் பர்சனல் ப்ராப்ளம்ஸ், பர்சனல் மவுண்டன். தமக்குன்னு இருக்கிற சொந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளணும், சொந்த காரியங்களில் வெற்றி வரணும். தவறுன்னு சொல்ல, தட்ஸ் ஓகே. சரி, உங்களுக்கு இருக்கிற வியாதிகள், தீராத வியாதிகள், உங்களுக்கு இருக்கிற தீராத பணப்பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன், உங்களை அலக்கழித்த அசுத்தாவிகள், இதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டுட்டீங்கன்னு வைக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு இயேசுவின் விசுவாசத்தை ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்களா? இன்னொரு கேள்வி கேட்குறேன், யோசிங்க. சுவிசேஷத்தில் 4 சுவிசேஷத்துலேயும் எப்பயாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக தன்னுடைய விசுவாசத்தை உபயோகப்படுத்தினதை யாருக்காவது பாருங்கள், எக்ஸாம்பிள் இருக்கான்னு. அடுத்த பக்கம் எவ்வளவு தடவை அவருக்கு இருந்த விசுவாசத்தை
கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதித்தார்னு பாருங்க. குறைஞ்சது 99% ஆவது மற்றவர்களை ஆசீர்வதிக்க தான் தன்னுடைய விசுவாசத்தை உபயோகப்படுத்தினார். உண்மைதான், நாம் விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கணும். நம்ம சொந்த வாழ்க்கைக்கு விசுவாசம் வேணும், அது தவறே கிடையாது. ஆனால் அது மாத்திரம் இயேசுவின் விசுவாசத்தை நாம் இமிட்டேட் பண்ணுறதில்லை. அவரிடத்தில் கற்றுக்கொள்வது, இயேசுவின் விசுவாசத்திலிருந்து கற்றுக்கொள்வது அது 1% தான். மார்க் 11:22 சொல்லப்படுகிற விசுவாசம் என்பது குறிப்பாக மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. மிராக்கிள் ஒர்க்கிங் ஃபெய்த் இன் அதர் பீப்புள். இங்கே நிறைய பேருக்கு தங்களுடைய குடும்பமும் தாங்களும் தான் தெய்வம். நம்ம குடும்பத்துக்காக மாத்திரம்தான் ஜெபம் பண்ணணும். குடும்பத்துக்காக நிச்சயமாக ஜெபம் பண்ணணும். ஆனால் அதுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணுறது இயேசுவின் விசுவாசம் இல்லை. நீங்களே பாருங்கள், எத்தனை தடவை அவர் தன்னுடைய அம்மா, தன்னுடைய சகோதரர்களுக்காக ஜெபித்தாருங்க. அவங்க ரொம்ப ஏழையான குடும்பம், தகப்பனை இழந்திருந்து, இவர் தான் சன். இவர் 30 வருஷம் கடந்து வந்த போது என்ன நிலைமையில விட்டுட்டு போனான்னு தெரியல. ரொம்ப பணமெல்லாம் இருந்த மாதிரி தெரியல. அந்த சகோதரர்கள் திரும்ப கூட கூப்பிட்டு போக பார்த்தாங்க இவரை. ஆனாலும் கூட பைபிளில் அந்த ரெக்கார்டு இல்லை. அவங்களுக்காக ஜெபித்தார், ஆண்டவரே அம்மாவை பார்த்துக்க, சிலுவையில் பேச. இந்த யார் கையில் இவ்வளவு வல்லமையை கொடுத்துருக்கிறாரோ, இயேசுவின் விசுவாசம் அவங்களுக்கு வரலைன்னா காரணம் நம்முடைய சர்க்கிள் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. நான் என் குடும்பம், அவ்வளோதான். பட் மிராக்கிள் ஒர்க்கிங் ஃபெய்த், ட்ரியூன் சால்வேஷன் ஃபெய்த், பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட், ஆவி ஆத்மா சரீரத்தை ரட்சிப்புகளை நடத்துகிற விசுவாசம், ஃபெய்த் ஃபார் டெலிவரிங் ஃப்ரம் லீஜன்ஸ் ஆஃப் டீமன்ஸ், அசுத்தாவிகளின் படைகளிலிருந்து ஒருவனை வெளியே கொண்டு வருகிறது. 5 அப்பம் 2 மீனை பிடித்து 5000 போஷிக்கிறது. இந்த 5000 பேரில் ஒருத்தரும் இயேசுவின் குடும்பம் கிடையாது. உலகத்தில் இருந்த இயேசுவின் குடும்பம் கிடையாது. மரித்தவனை எழுப்புறது, இதெல்லாம் தான் ஃபெய்த் ஆஃப் காட். இதுதான் இயேசுவின் விசுவாசம், தேவனின் விசுவாசம். இது யோசிச்சு பாருங்க. இது எனக்கு வேணும் பரிசுத்த ஆவியானவர், நீங்க கேளுங்க. இது மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனக்கு மகிமை வரல, எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதற்காக. அந்த சுயநல நோக்கத்திலிருந்து வெளியே வரும்போது தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் என் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எங்கே இயேசுவின் விசுவாசம் அதுலேருந்து வெளியே வரும். கடைசியாக இதை இன்னைக்கு முடிக்கும்போது, இன்றைக்கு நான் ஒரு சில நாட்களாக எபிரேயர் 11 பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 3-4 நாள் ஆச்சு எபிரேயர் 11 படித்து முடிக்கவே. நான் கொஞ்சம் ஸ்லோவான ஆள். 12வது அதிகாரம் பார்த்தபோது தான் தெரிஞ்சிச்சு, எபிரேயர் 12 தான் எபிரேயர் 11ல் இருக்கிற காரியங்களுக்கு உதவுது. அந்த விசுவாச வீரர்களுக்கெல்லாம் அஸ்திபாரம் எபிரேயர் 12ல் இருக்கு. Faith is about the known God and unknown things. விசுவாசம் என்பது நன்றாக நமக்கு தெரிந்த தேவனை குறித்தும் நமக்கு தெரியாத காரியங்களை குறித்தும் இணைக்கிறது தான் விசுவாசம். நாட் த அதர் வே ரவுண்ட். எனக்கு தெரிந்த தெரியாத தேவன், அதுதான் உலகத்தில் இருக்கவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உனக்கு கிறிஸ்துவின் விசுவாசம் வேணும்ன்றால், எனக்கு நன்றாக தெரிந்த தேவன், இன்னும் எனக்கு சரியாக புரியாத தெரியாத எதிர்கால காரியங்கள், நிகழ்கால காரியங்கள், இதை இணைப்பது கிறிஸ்துவின் விசுவாசம். எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா, இந்த இப்படிப்பட்ட விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பித்த பல பேரை குறித்து பார்த்து ஒவ்வொருவரையும் இங்கே பாருங்கள். நான் அதான் செஞ்சேன், அதனால தான் மெதுவாக படித்தேன். ஈனோக்கோ, நோவாவோ, ஒவ்வொருத்தருலேயும் அந்த விசுவாசம் என்றால் அதனுடைய டெஃபினேஷன் நல்லா கிளியராக வசனம் கிளியர் காட்டுது, நல்ல தெளிவாக காட்டுது. விசுவாசம்னா என்ன அர்த்தம்? இதை நான் தியானித்த இங்கே நான் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. யாருக்காவது வேணால் என்கிட்ட தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் தியானித்ததை. இல்லாட்டி இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனால் நீங்களாக செய்யணும், இதை தியானிக்கணும். ஆனால் இந்த எபிரேயர் 11 முடியும் போது 12 ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு இருக்கிற தீமோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். A life lived by faith in the Son of God. தேவகுமாரனில் இருக்கிற விசுவாசத்தினாலே வாழுகிற வாழ்க்கை, இதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு, டிசைன். இதுதான்
தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்து போயிருக்கிற முன்மாதிரி. இந்த விசுவாசத்தினாலே நாம் ஓடுகிறோம். இந்த விசுவாசத்தினாலே நாம் தொடர்ந்து நிற்கிறோம். we run with endurance. அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆமென். ஆமென். விடாமுயற்சியுடன் ஓடுவோம் அப்படின்னு அந்த விசுவாசத்துல விடாமுயற்சியுடன் ஓடுவோம் இருக்கு. எப்படி அப்படி விடாமுயற்சியான விசுவாசம் இருக்க வேண்டும்? தடைகள் வரும்போதும், எதிர்பாராத துக்க செய்திகள், விபத்துகள், இழப்புகள் இருக்கும் போதும் எப்படி நான் தொடர்ந்து விசுவாசத்தில் ஓடுவது? த சேம் வே, எந்த வழியிலே நாம் விசுவாச ஓட்டத்தை தொடங்கினோமோ, ரட்சிப்பின் போது நமக்கு எங்கேருந்து விசுவாசம் கிடைச்சிச்சு? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழியாக இருந்தார். அதை தான் அடுத்த வசனத்தில் சொல்றார். எபிரேயர் 12:2 வாசிங்க. விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமாகிய இயேசுவின் மேல் நம்முடைய கண்களை பதிய வைப்போம். அவருக்கு தமக்கு முன்பாக இருந்த மகிழ்ச்சியை நினைத்து அவமானத்தை பொருட்படுத்தாமல் சிலுவையை சகித்து இறைவனுடைய அரியணையின் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஜஸ்ட் வி டூ திஸ். எப்படி தொடர்ந்து ஓடுவீங்க? பை கீப்பிங் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். நம்ம ரட்சிக்கப்படும் போது இயேசுவே பார்த்தோம். அவர் தன்னுடைய விசுவாசத்தை நமக்கு கொடுத்தார். ரட்சிப்புக்கான விசுவாசத்தை கொடுத்தார். அப்புறமா நம்ம கண்கள் விலகிடுச்சு. பாஸ்டரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஊழியக்காரனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், கணவன் மனைவி கணவனையும், பொன்னாசை பொருளாசை எல்லாம் அங்கங்கே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அவர் சொல்கிறார், நீ தொடர்ந்து விசுவாசத்தில் ஓடணும். அவனுடைய ஓட்டத்தை தொடங்கிய அதை முடிக்க போகிற அதே இயேசுவே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஹிம் who endured from sin as such grievous opposition and bitter hostility against himself, so that you may not grow weary and exhausted, losing heart and relaxing and fainting in your mind. நீங்கள் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதபடி பாவிகளிடத்தில் அந்த இப்படிப்பட்ட எதிர்ப்பை சகித்தவரான இயேசுவை குறித்து சிந்தியுங்கள். அப்போதான் அந்த விசுவாசம் எனக்குள்ளே வரும். தொடர்ந்து ஓட வேணும்னா இயேசுவை போல தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தொடர்ந்து 24 hours a day, 33.5 years. தொடர்ந்து அந்த தொடர்ந்து ஜெயித்த அந்த அவருடைய விசுவாசத்தை பிடிக்கணும்னா அவரையே நோக்கி பார்க்க கடவும். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நானும் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். பிதாவே, இந்த நாளில் இப்படி நாங்கள் சேர்ந்து இந்த ஐக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நற்செய்தி என்றால் என்ன என்று எங்களுக்கு காட்டினீங்க. இந்த நற்செய்தியிலே வல்லமை உண்டு. இந்த சுவிசேஷம் எங்களை மறுரூபமாக்குகிற சுவிசேஷம், ஆவி ஆத்மா சரீரத்தில். இதுதான் இயேசுவின் விசுவாசம் எங்கள் வாழ்க்கையிலே முடிக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனாலே என்னையும் சேர்த்து இந்த குழுவையும் சேர்த்து நான் கேட்கிறேன் பிதாவே, எங்கள் மத்தியிலே நீர் ஒரு சேனையை எழுப்பும். இயேசு இந்த பூமியிலே தனியாக இருந்து பெற்ற வெற்றிகளை இந்த சேனையும் அப்படிப்பட்ட வெற்றிகளை பெற வேண்டும். திரும்பவும் நாங்கள் பிதாவே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக, உம்முடைய காரியங்களுக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.